வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அப்டேட்டோட தான் வந்திருக்கோம். அது என்ன மூவி தானே யோசிக்கிறீங்க? சூர்யா 44. சூர்யா 44 என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும், கங்குவா மூவி. இந்த மூவிக்கு நார்மலா இருக்க ஃபேன் பேஸை தாண்டி இவர் சூர்யா அவர்களோட ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம். சூர்யா அவர்கள் லோகேஷ் கனகராஜ் அவரோட டைரக்ஷன்ல விக்ரம்ல லாஸ்டா ரோலெக்ஸ்னு ஒரு கேரக்டர் பண்ணாரு. அது ஒரு ஆன்டகனிஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் கடைசி ஒரு 5 நிமிஷம் தான் வருவாரு. இவருக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப கிடையாது. மேபி அவரோட எல்சியூல ரொம்ப அதிகமான ஸ்பேஸ் இருக்கலாம். ஆனா இந்த படத்துல அவருக்கு இல்ல. இதை தாண்டி இவருக்கு அடுத்த படம் என்னன்னு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. கொஞ்ச நாட்களாவே சூர்யா அவர்கள் ரொம்ப சோஷியல் சென்ட்ரிக் பிலிம்ஸ் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு கமர்ஷியல் பிலிம் கொடுப்பாரா, இல்ல ஹிஸ்டரி பிலிம்ஸ் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட்ல கொடுப்பாரா, இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இவங்க ஃபேன்ஸ் இருந்தது. இதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி தான் சூர்யா அவர்களோட 44 மூவி இருக்க போகுது. கங்குவா ஒரு பீரியாடிக் பிலிம் சொல்லலாம். முன்னாடி நடந்த ஒரு விஷயங்களை சொல்ற மாதிரியும் ஃபியூச்சர் சென்ட்ரிக்கா இருக்க மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ற மாதிரியும் இருக்கு. இந்த படத்துல இது ரெண்டுமே ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல இங்க டிராவல் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாம் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுதுன்னு சொல்லலாம். சூர்யா அவர்களை இந்த மாதிரி ஒரு தோற்றத்துல பார்த்ததே கிடையாது. 7ஆம் அறிவுல ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்ல பார்த்தோம். ஆனா இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன்ல பார்த்தது கிடையாது. இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமாவே இருக்கு. இல்ல அவரோட கெட்டப்பா இருக்கட்டும், இல்ல அவரோட என்ட்ரி ஆஃப் இதுவா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கும் போது, இந்த படத்துல இப்ப புதுசா என்ன அப்டேட் வந்திருக்குன்னு சூர்யா அவர்களோட பர்த்டே ஜூலை 23rd. இவரோட பர்த்டேவை ஃபேன்ஸ் ஒவ்வொரு விதமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த கங்குவா டீம் ட்ரைலரை நம்ம சூர்யா அவர்கள் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்காங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்ல இறங்கியிருக்காங்க. அதை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் தான் இன்னைக்கு வந்தது. 23rd ஜூலை எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கலாம். கங்குவோட ட்ரைலர் வரப்போகுது. இது ஆக்சுவலி எல்லாமே தமிழ் ஃபிலிமா எடுத்ததுனால, இல்ல தமிழ் மட்டும் தான் வருமா, இல்ல இது ஆல்மோஸ்ட் பேன் இண்டியால வருமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. இது என்ன பண்ண போறாங்கன்னா, தெலுங்குல மோஸ்ட்லி இவரோட படம் பெருசான இதுல லான்ச் பண்ண மாட்டாங்க. இந்த தடவை என்ன பண்ணாங்க, தெலுங்குல இது புதுசாவே லைக் இந்த தமிழ்ல டப் பண்ணி இது பண்ணாம தனியாவே ஒரு தெலுங்கு ஃபிலிமாவே ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்காங்க. அதோட அஃபிஷியல் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. October 10th தான் இந்த படம் ரிலீஸ் பண்றான்னு இருக்காங்க தெலுங்குல. இதை தொடர்ந்து இதை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறா, மைத்ரி மூவி மேக்கர்ஸ். இவங்க தான் இந்த படத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதா இருக்கு. இவங்க தான் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்குல நடக்க போற மிச்ச தியேட்டர்ஸ்க்கெல்லாம் இதை போய் எடுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கங்குவா பத்தி வந்துட்டு இருக்கு. இதை பத்தில நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.